கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி முதற்கனிகள் கர்த்தருக்கு. யாத்ராகமம் 22 அதிகாரம் 29 வசனம் 30 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. முதல் பழுக்கும் முன் பழத்தையும் வடி முன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவன் எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும், 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக இருக்கு. அப்போ என்னன்னா, முதல் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தான். நம்ம என்ன காரியங்கள் முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஒரு நாள் துவக்குறீங்களா, முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களுக்கு கர்த்தர் டாலண்ட்டை கொடுத்துருக்காரா, அந்த டாலண்ட்டை கர்த்தருக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாலும் சரி, முதலாவது அது தேவனுக்கு கொடுத்து பழகிறவங்கள நம்ம இருக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜெர்மனிங்களா உங்களுடைய முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தீங்களான்ட்டு. ஒருவேளை இல்லைன்னா கர்த்தருக்கு உங்கள் முதல் நேரத்தை கொடுங்க. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமானவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மற்றதை தேடிட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல. அதனால் இன்னிலேருந்து முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அவருக்கு பிரியமாய் வாழுங்க. மற்றதில் உங்களை தேடி வந்து சேரும். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு முடிந்தாகட்டும்.